லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தென் மாவட்டங்களை சேர்ந்த வாக்குகளை பெறணும்னா திரு ஓபிஎஸ்ஓ, திருமிகு சசிகலாவோ, திரு டிடிவியோ கட்சிக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்கான புள்ளிவரமா என்ன சொல்லியிருக்கிறாங்க அந்த நிர்வாகிகள்னு செய்திகள் என்ன வந்துச்சுன்னா, தென் மாவட்டத்துல 17 சட்டமன்ற தொகுதிகளில் 20,000த்திற்கும் குறைவான வாக்குகளை அதிமுக வாங்கியிருக்குன்னு சொல்றேன். திமுக 2011 பிரதான எதிர்கட்சியாவே வர முடியல. 2010 வரைக்கும் மிருகபலத்தோட திமுக இருக்குது. 2011 தேர்தலில் திமுகவை எதிர்த்து அண்ணா திமுக நிக்குமான்னு கூட கேள்வி எழுப்பினாங்க. ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் கோயம்புத்தூர்ல நடந்த பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு பேச்சே திரும்பி போயிடுச்சு. அதுக்கப்புறம் திமுக தாக்கு பிடிக்குமாங்கிற கேள்வி வந்துருச்சு. நீங்க அதனால சில சட்டமன்ற தொகுதியில் வாக்கு குறைவா வாங்கிட்டோங்கிறதுனால அங்க நிர்வாக குறைபாடு கூட இருந்திருக்கலாம். அதை காரணம் காட்டி நீங்க அண்ணா திமுக வெற்றி பெறாது அப்படிங்கிற சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சூழ்நிலைக்கு அந்த சட்டமன்ற தொகுதியில் எங்க பொதுச் செயலாளர் நல்ல வேட்பாளர் போடுவார். நிச்சயமாக நாங்க அதிக வாக்குகள் பெறுவோம். இல்ல ஓபிஎஸ்ஸை விட சசிகலாவை விட ஒரு புல்லிங் ஃபேக்டர் இருக்க போறாங்களா என்ன தென் மாவட்டங்களில்? நீங்க எவ்வளவு செல்வாக்கு மிக்க தலைவரை வேட்பாளர்களாக போட்டாலும் இவங்க செல்வாக்குக்கு முன்னாடி நிக்க முடியுமா அவங்கள? அவங்க என்ன மிகப்பெரிய செல்வாக்கான வெற்றி பெற்றிருக்கணும்ல. 3 லட்சம் வாங்கினார்ல, 3 லட்சம் ஓட்டு எதை வச்சு 3 லட்சம் வாங்கினார்ல டிடிவி. அதெல்லாம் எப்படியான சூழ்நிலை நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். எந்த மாதிரியான பொருளாதாரங்கள் செலவு செய்யப்பட்டது சார்? 5 பலாப்பழம், எத்தனை ராமநாதபுரத்துக்கு 5 பலாப்பழத்தை தூக்கி கொண்டு போய் நீங்க ஓபிஎஸ்க்கு எதிராக நிறுத்தி இருக்கிறீங்க. அந்த சவாலை சமாளிச்சு அவர் 3 லட்சம் வாங்கி இருக்கிறாரு. டிடிவி 3 லட்சம் ஜெயிக்கலீங்கதான் கேள்வி. ஒரே லீடர் உங்களுக்கு டெபாசிட் போயிடுச்சுல. எங்களுக்கு நீங்க 3வது இடம் வர்றீங்க. நாங்க பல தேர்தலில் ஜெயிக்கிறோம், டெபாசிட் போறோம். ஒரு அரசியல் கட்சியில 2011 பிரதான எதிர்கட்சியாகவே வர முடியாத திமுக 2021 ஆளுங்கட்சியா வந்துருச்சு. 2011 வரைக்கும் மிருகபலத்தோட தானே இருந்தாங்க. எல்லா இடைத்தேர்தலையும் அவங்க தானே வெற்றி பெற்றுட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட திமுக 2011 ஏன் மண்ணை கவிச்சு? இல்ல சசிகலா கட்சிக்குள்ள வேண்டான்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஆனா அந்த பதவியை கொடுத்தவர் சசிகலா அப்படின்னு அவர் மேல ஒரு சிம்பத்தி இருக்கு. ஓபிஎஸ் வேண்டான்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஆனா முக்குளத்தோர் சமூக வாக்குகள் வராம போறதுக்கு அது ஒரு காரணமா இருக்குன்னு நிர்வாகிகள் கவலைப்பட்டதாக எல்லாம் செய்திகள். அப்படியெல்லாம் எந்த நிகழ்ச்சியும் நடக்கல. 2011க்கு பிறகு கட்சியில எத்தனையோ முன்னேற்றங்கள் அடைஞ்சோம், எத்தனையோ பின்னடைவுகள் சந்திச்சிருக்கிறோம். அதுபோல அம்மா மறைவுக்கு பிறகு 2016க்கு பிறகு பொதுச் செயலாளராக இவர் பொறுப்பேற்ற காலம் வரையிலும் எல்லோரும் செய்தை விட இவருடைய உழைப்பு அதிகம். இவர் மேல எல்லா தரப்பு எல்லா சமுதாய மக்களுக்கும் மதிப்பு மரியாதை எடப்பாடியார் மேல இருக்கு. இல்ல சார், சசிகலா பதவி வாங்கும் போது அவங்க கட்சிக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள்னு எண்ணம் வரலையா திரு எடப்பாடி பழனிசாமி? அந்த அம்மா கொடுத்து பதவி இவர் வாங்கினதாக நான் சொல்ல முடியாது. அன்றைக்கு இருந்த சட்டமன்ற உறுப்பினருடைய அனைவருடைய ஒருமித்த கருத்தாக இவர் வரணும்னு எடுக்கப்பட்டது. அப்படித்தான் எடுத்துக்கணுமே தவிர நீங்க அதை நோக்கி போய் நீங்க இன்னொரு புதிய இதை உண்டாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சசிகலா திரு இபிஎஸ்க்கு பதவி கொடுக்கல. பொதுச் செயலாளராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது இவருக்கு யாரும் போட்டியாவே இல்லை. அதை எடுத்துக்க இல்ல, இவருக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பை கொடுக்கிற போது கட்சியின் பொதுச் செயலாளர் யாரு? கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இப்ப இல்ல சசிகலா. இப்ப அவங்க இல்ல. கொடுக்கும்போது அவங்க கொடுத்து தான் வந்தாங்கிறத நான் ஏத்துக்கல. என் போன்றவர்கள்லாம் இவர் தொண்டரா இருந்து வந்தவர், கட்சியில் அடிப்படையான கிளை செயலாளர் இருந்து ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளராக தலைமை கழக செயலாளராகி பொது கட்சிக்கு ஒரு நிர்வாகியா இருக்கிறவர் வர்றாரு. அப்படித்தான் பார்க்கணும். இல்ல ஜானகி அம்மா மாதிரி திருமிகு சசிகலா ஒதுங்கிக்கணும் அப்படின்னு திரு எடப்பாடி சொல்றாருல்ல, அப்படியா ஒதுக்கலாம்? அந்த பெருந்தன்மையை அவர் சசிகலாட்ட எதிர்பார்க்கிறாருன்னா கட்சிக்குள்ள மீண்டும் சேர்த்து கொள்ளக்கூடிய பெருந்தன்மையை இபிஎஸ் எதிர்பார்க்க மாட்டாங்க. எதுக்கு அது அவசியம்? கட்சி அமைதியான வழியில போயிட்டு இருக்கு. ஒரு தேர்தலில் ஒரு கட்சி தோத்து போயிட்டனால எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்க வாங்கன்னு கூப்பிட்டு மேலும் கட்சிக்குள்ள ஒரு இதய டைட்டான சூழ்நிலை உருவாக்கி வேண்டிய. கட்சிக்கு பிரச்சனை, எடப்பாடிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடப்பாடியாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே ஸ்மூத்தா போய் கட்சி நல்லா இருக்கணுமா, இபிஎஸ் நல்லா இருக்கணும். கட்சி நல்லா இருக்கிறக்காக இபிஎஸ் பாடுபட்டு இருக்காரு, கட்சிக்காகத்தான் பாடுபட்டு இருக்காரு. இங்க வந்தா கட்சிக்கு என்னென்ன தேவையான பணிகள் உண்டோ அதையெல்லாம்
உள்ளபடியா சிறப்பான ஓபிஎஸ் அதிமுகல வந்தா, ஓபிஎஸ் சசிகலா அதிமுகக்குள்ள வந்தா, டிடிவி அதிமுகக்குள்ள வந்தா அதிமுகவுக்கு நல்லதுன்னு ஒரு பார்வையும், இபிஎஸ்க்கு கெட்டதுன்னு ஒரு பார்வையும் இருக்கு. அப்படி அணுகுறாரு அந்த பிரச்சனையை. அந்த பிரச்சனை அப்படி அணுக வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை சதவீதம் பேர் அவங்க பின்னாடி இருக்கிறாங்க, எத்தனை பேர் அவங்க பின்னாடி போய் திரண்டு நிக்கிறாங்க, என்ன பெரிய எழுச்சி அவங்க பின்னாடி இருக்கு. நீங்க ஒரு கேட்பதன் மூலமா அவங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவத்தை உண்டாக்கணும்னு பாக்குறீங்களா? இல்ல, நீங்க ராமநாதபுரம் தொகுதியில 3 லட்சம் வாக்குகள் அதிமுக வாக்குகள் இல்லை. அங்க ஒரு வேளை டிடிவி வாங்கின 3 லட்சம் வாக்குகள் அதிமுக வாக்குகள் இல்லையா? அது திரும்ப அதே இடத்துல நாங்க வெற்றி பெறுவோம். அதே போன்ற நிகழ்வுகள் நடந்திருக்குது. இதுக்கு முன்பு நடந்திருக்கு அதே போன்ற நிகழ்வுகள். ஒரு தொகுதியில ஒரு தேர்தலில் வாக்கு குறைவாக பெற்றாலும் அடுத்த தொகுதியில மிக அதிகமான வாக்குகள் பெற்று நாங்க வெற்றி பெற்றிருக்கிறோம். இல்ல, ஒரு சாதி கட்சியாக அதிமுக சுருக்கிட்டாங்க அப்படின்னு திருமிகு சசிகலா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒரு கொங்கு மண்டலத்துக்கான கட்சி, ஒரு சமூகத்துக்கான கட்சி, ஒரு கவுண்டர் சமூகத்துக்கான கட்சி மாறி போச்சா? நான் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவன்? நான் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவனா? எனக்கு கட்சியில தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பு, எனக்கு தொடர்ந்து கட்சி நிர்வாக பொறுப்புகள். இப்ப எடப்பாடியார் வந்த பிறகு எனக்கு வழங்கியிருக்காரு. நான் அவர் சொந்தக்காரனா? கட்சியினுடைய நிர்வாகிகள் யாரெல்லாம் செயல்படுவாங்களோ அவங்கள அனுசரித்து அவங்களுக்கான வாய்ப்புகளை கொடுத்து கட்சியை சிறப்பாக நடத்திட்டு இருக்காரு. சசிகலா கட்சிக்குள்ள வேண்டுமா வேண்டாமா, சசிகலாவுடைய உறவினர்கள் வேண்டுமா வேண்டாமான்னு முடிவெடுத்தது திருமிகு ஜெயலலிதா. நீக்குறாங்க, அப்புறம் சேர்த்துக்கிறாங்க. அதோட எப்படி திரு எடப்பாடி பழனிசாமியுடைய நடவடிக்கைகளை ஒப்பிட்டு பேச முடியும்? இப்ப எப்படி நம்ம கருத்து சொல்ல முடியும்? எடப்பாடியார் அம்மா காலத்திலேயே அமைச்சராக தான் இருந்தாரு, அம்மா காலத்தில் தலைமை கழக செயலாளராக தான் இருந்தாரு, அம்மா காலத்தில் மாவட்ட செயலாளராக தான் இருந்தாரு, அம்மா அவரை பலமுறை மாவட்ட செயலாளர் இருக்க, அம்மா அவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பலையா, அம்மா அவரை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யலையா? அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஓபிஎஸும் இல்லாம சசிகலாவும் இல்லாம தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தோர் சமூக வாக்குகளை அதிமுக எதிர்காலத்துல உறுதியாக பெற முடியும்னு நம்புறீங்களா? நீங்க நிச்சயமா நம்புறோம். கட்சியின் மூத்த உறுப்பினர் நீங்க. நிச்சயமா நம்புறோம். முக்குளத்தோர் சமுதாய மக்களுக்கென்றோ, கவுண்டர் சமுதாய மக்களுக்கென்றோ, அல்லது வன்னியர் சமுதாய மக்களுக்கென்றோ அதிமுக ஒரு ஜாதி கட்சி அல்ல. இது ஜனரஞ்சகமான கட்சி. அதிமுக அனைத்து சமுதாயம், அனைத்து மதங்கள் சேர்ந்தவர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த மக்கள், அனைத்து ஜாதிகளை சேர்ந்த மக்கள், இப்படி அனைவருமே பங்கேற்கக்கூடிய ஏழை பணக்காரன் என்று வித்தியாசம் இல்லாத ஜனரஞ்சகமான ஒரு மக்கள் இயக்கம் அதிமுக. ஆனா 10 தேர்தல்ல இபிஎஸ் தோத்துட்டாரு. 11வது தேர்தல்ல தோத்துடக்கூடாதுங்கிறதுக்காக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிச்சிட்டாருன்னு ஒரு அவப்பேர் தானே இன்னைக்கு. 2011 இருந்து 21 வரைக்கும் திமுக தொடர்ந்து தோக்கலையா? அதை முன்னிறுத்தி பாருங்க. அப்ப 2021 திமுக ஆளுங்கட்சியா வரலையா? அதே போன்றியா எங்களை எடுத்துக்கூடாது? எங்களுக்கு ஒரு நியாயம், அதுக்கு ஒரு நியாயமா? இல்ல, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை நீங்க புறக்கணிச்சீங்க. அம்மா தேர்தலை புறக்கணிச்சல, சட்டமன்ற தேர்தல். நீங்க ஜெயலலிதா காலத்துல அதிமுக தேர்தலை புறக்கணிக்குதுன்னா அதிமுக தொண்டர்கள் வாக்களிக்காம தேர்தலை புறக்கணிக்கல. அப்படியெல்லாம் இல்ல. இந்த முறை விக்கிரவாண்டியில 83% வாக்குகள் பதிவாயிருக்கு. அதிமுக தொண்டர்களும் வாக்களித்திருக்கிறார்கள் தானே? நாங்க யாரையும் வாக்களிக்க வேண்டாம்னு சொல்லல. யாரும் ஓட்டுச்சாவடி பக்கம் போக வேண்டாம். பொதுச் செயலாளர் பேச்சுக்கு கட்டுப்பட வேணாமா? பொதுச் செயலாளர் ஓட்டு போட போக வேண்டாம்னு சொன்னாங்களா? அதிமுக தேர்தலை புறக்கணிக்கிறது தான் சொன்னாங்க. நாங்க நிக்கல. இதுக்கு முன்னாடி அம்மா இவங்க நாங்க மட்டும் திமுக தேர்தலை புறக்கணிக்கலையா? ஆர்கே நகர் தேர்தல திமுக புறக்கணிச்சதா இல்லையா? இல்ல, அதிமுக வாக்குகள் சிந்தாம செதறாம திமுகவுக்கு போயிருக்கு, பெரும்பான்மை பாமகவுக்கு போயிருக்கு, நாம் தமிழருக்கு போயிருக்குன்னா நீங்க பலவீனமா இருக்கீங்கன்னா எப்படியா இருந்தா? நாங்க யாரையும் ஓட்டு போட வேண்டாம்னு சொல்லலையே. யாரும் ஓட்டு போகக்கூடாது, வாக்குச்சாவடிக்கு போகக்கூடாதுன்னு சொன்னா ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல். அதிமுக ஓட்டு யாருக்கு போச்சுங்கிறத நீங்க கணிக்க முடியாது. கணிச்சிட்டீங்களா? நீங்க போய் பாத்தீங்களா? 83% போலாயிருக்குல்ல. 83% போலாயிருந்தா ஒரு கட்சிக்கே போலாயிருக்கா? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிச்சது புத்திசாலித்தனமான முடிவு நினைக்கிறீங்க? பொதுச் செயலாளர் எடுத்த அந்த முடிவு நாங்க வரவேற்கிறோம். ஈரோடு கிழக்குல பொதுச் செயலாளர் எடுத்த முடிவுல மாற்று கருத்து இல்ல. ஈரோடு கிழக்கு புத்திசாலித்தனமான முடிவா இல்லையான்றதான். ஈரோடு கிழக்குல மக்களை எல்லாம் கொண்டு போய் காலையில் 8 மணிக்கு ஆட்டுப்பட்டி மாட்டுப்பட்டி மாதிரி அடைச்சி வச்சு இரவு 8 மணிக்கு மேல திறந்து விட்டு அவங்க இயற்கை உபாதைகளை கூட அவங்க போக்கிக் கொள்ள முடியாமல் மக்களுக்கு 500, 1000 கொடுத்து சிம்சைப்படுத்தின சூழ்நிலை மீண்டும் ஏற்பட்டு விடக்கூடாது.
திருமங்கலம் ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? ஒரு மாசத்துக்கு முன்பு நடந்த நாடாளுமன்ற மாசத்துக்கு முன்ன தேர்தல் நடந்த அதே 40 எலெக்ஷன் கமிஷன் நடத்தும் போது நீங்க வந்து அந்த தேர்தலை சந்திக்கிறீங்க. அது 40 தொகுதி. ஆனா அதே எலெக்ஷன் கமிஷன் நடத்துற விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல அத்துமீறல் நடக்கும்னு புறக்கணிக்கிறீங்கன்னா இது நம்புற மாதிரி இருக்கு. ஏற்கனவே ஈரோடு கிழக்குல நடந்ததல்ல, அதே முறைதான் இங்க செய்வாங்க. போட்டிட்டீங்கல்ல, ஈரோடு கிழக்குல போட்டிட்டதுனால தான் நாங்க உணர்ந்துட்டோம். இவங்க ஆளுங்கட்சி ஆகும்போது இவங்க செய்யக்கூடிய அராஜகங்கள் மக்களை பாதிக்குது, மக்களை கொண்டு போய் அடைச்சி வச்சு மக்களை வந்து மிருகங்களை போல நடத்துறாங்க. சார் 2009 ஜெயலலிதா பிரஸ் மீட்ல சொல்றாங்க, இது வரைக்கும் 5 சட்டமன்ற இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிச்சிருச்சு, பல்வேறு சூழல்களை எடுத்த முடிவு, இனிமே வந்து எந்த இடைத்தேர்தலையும் அதிமுக புறக்கணிக்காதுன்னு பிரஸ் மீட்ல சொல்றாங்க. அது உங்களுக்கும் நினைவு இருக்கும். ஆமா. அதுக்கப்புறம் நீங்க புறக்கணிக்கிறோன்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா இப்ப இனிமே இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டோம்னு ஒரு கொள்கை முடிவு எடுத்துட்டீங்களா? இல்ல, அந்த நேரத்துல எலெக்ஷன் கமிஷன், அந்த நேரத்தில் சூழ்நிலைகள், மக்கள் எல்லாத்தையும் இன்னும் எதிர்நோக்கி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் இந்த மாதிரி பெரிய கொள்கை முடிவுகள் எடுக்க முடியும். நீங்க வந்து ஜெயலலிதா எடுத்த முடிவுக்கே விரோதமான முடிவு எடுக்கிறீங்க நீங்க. அம்மா வந்து ஒரு காலத்துல புறக்கணிச்சாங்க, மறுபடியும் அம்மா செயல்படுத்தினாங்க, மறுபடியும் அம்மா புறக்கணிச்சாங்க. அது 2009 புறக்கணிக்க மாட்டோம்னு சொன்ன பிறகு ஜெயலலிதா எந்த இடைத்தேர்தலையும் 2009 இருந்த காலகட்டத்துக்கும் 2024 என்ன வித்தியாசம்? அன்றைக்கு இருந்த சூழ்நிலைக்கும் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு என்ன வித்தியாசம்? இதை சீர்தூக்கி பாத்தீங்களா? அப்ப இருந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அம்மா அப்பா அறிவிச்சாங்க, இப்ப காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு எங்க பொதுச் செயலாளர் அறிவிச்சிருக்காங்க. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.